ஒரு கதையை பலமிழக்கச் செய்ய வேண்டுமாக இருந்தால், அதன் மீதான சந்தேகங்களை பல இடங்களிலுமிருந்து கிளறிவிட வேண்டும். அந்த சந்தேகங்களை கிளறிவிட்டாலே, அதனுடைய உண்மைத்தன்மை அப்படியே உலுப்பப்பட்டுவிடும். ஆக, விடுதலை போராட்டத்தை மக்கள் இவ்வளவு தூரம் நேசிப்பதற்கு என்ன காரணம் என்றால், அது எதன் மீது கட்டப்பட்டது என்பதுதான். அது எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்றால், மாசுபடாத ஒரு தேசத்தின் மீதான அர்ப்பணிப்பின் மீது. அவர்களினுடைய மாசுபடாத குருதியினாலே, மாசுபடாத கண்ணீரினாலே, அந்த அர்ப்பணிப்பினாலே, அந்த பற்றுதலினாலே கட்டப்பட்ட ஒன்று. ஆக, அப்படி கட்டப்பட்ட ஒரு ஒன்று என்பதனாலே தான் அதன் மீதான மக்களினுடைய விசுவாசமும் இன்றைக்கு வரைக்கும் தளராத ஒன்றாக இருக்கிறது. ஆக நாங்கள் சொல்லுகிற இந்த நரேட்டிவ் செட்டிங்ஸ் எல்லாம் மெதுமெதுவாக அந்த மாசற்ற, அந்த முழுமையான அர்ப்பணிப்புள்ள, இல்லாவிட்டால் ஒருமித்து நின்ற அந்த அந்த மாதிரியாக நாங்கள் உச்சரிக்கிற அத்தனை வார்த்தைகளையும் மெதுமெதுவாக கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். "ஓ! இப்படியொன்று இருந்தது தெரியுமா? அப்படியொன்று இருந்தது தெரியுமா? அவர்களுக்குள்ளே பிரதேசவாதம் இருந்தது தெரியுமா? கடைசியிலே இந்த படையெடுப்பை அவர்கள் கைவிடுவதற்கு காரணமே இப்படி ஒரு பிரதேசவாதம். இது இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாராட்டு போய் சேரக்கூடாது என்பதற்காக செய்தார்கள் என்பது தெரியுமா?" என்று புதிதாக அது அந்த அந்த உண்மையை சந்தேகிக்கிற மாதிரியான கதைகள் உருவாக்கப்படுகிற பொழுது, அந்த உண்மைக்கு சாட்சியாக நின்றவர்கள் கடைசி வரைக்கும் நிற்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு வருகிற சந்ததி அதனுடைய உண்மையை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அதைப்போல ஒரு ஆபத்தான சூழல் நம்மளுடைய சந்ததிக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. We have a dream.